السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. وقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا الله في أيام معدودات فمن تعجل في يومين فلا إثم عليه ومن تأخر فلا إثم عليه لمن اتقى واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الطواف والسعي والرمي للجمار لإقامة ذكر الله، أو كما قال عليه الصلاة والسلام. பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹாஜிகளே, ஹஜாக்களே, அல்லாஹு தஆலா ஒரு உயர்தரமான கடமையை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்து இஸ்லாத்தினுடைய பிரதானமான 5 கடமைகளையும் நிறைவேற்ற பாக்கியத்தை தந்தார். ஏன் அநேகமாக எல்லோரும் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார். ஹஜ்ஜி கடமையாக வசதி படைச்சாங்க. அல்லாஹ் கடிமான பாக்கியத்தை தந்தார். தொழுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். ரமலான்ல நோன்பு பிடிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஜகாத்தும் கொடுக்கிறோம். 5வது அமலாக அல்லாஹ் ஹஜ்ஜையும் தந்து ஒரு நிரப்பமாக கடமைகளை முடிச்ச ஒரு ஆளாக அனுப்புறதுக்கு தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை சந்திக்கிறார். இருந்தாலும் ஹஜ் என்பது சில அமல்களை செய்துட்டு போற ஒரு வணக்கம் அல்ல. இதுக்கு பின்னால ஒரு நிறைய பெரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் எல்லாம் வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க சிந்திக்கிறது கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் வேற எந்த கடமைகளையும் இப்படி வைக்க. யாருமே முஸ்லீம் ஆகிறதுக்கு மக்காவுக்கு வர தேவையில்லை. மக்கா வர தேவையில்லை. முஸ்லீம் ஆகும் எங்கே களிமா சொன்னா முஸ்லீம் ஆயிடும். தொழுகிறதுக்கு யாரும் மக்காவுக்கு வர தேவையில்லை. சுத்தமான எங்கேயும் தொழலாம். நோம்பு பிடிக்கிறது மக்கா வர தேவையில்லை. ஊர்லயே பிடிச்சிடலாம். ஜகாத்திலையும் ஏற்றம் என்னன்னா எங்கட ஊர்ல ஜகாத்தை கொடுக்கிறது. அதுதான் ஆக. ஹஜ்ஜ மட்டும் அல்லாஹ் வித்தியாசப்படுகிறார். அல்லாஹ் விரும்பிதான் சொல்லிக்கிறான். ஊரிலே பள்ளி கட்டி அங்கே தொழுறோம் தானே, அது போல சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு காபா கட்டுங்க, அங்குள்ள நல்ல ஒரு மைதானத்தை அரபா மைதானம் வாங்குங்க, இன்னொரு மைதானத்தை முஸ்தலிஃபா வாங்குங்க, ஜமராத்தை கட்டி அங்கேயே ஹஜ்ஜ முடிச்சிருங்கன்னு சொல்லிக்கிறான். அல்லாஹ் சொல்லிதான் செஞ்சு பண்ண. ஆனா அல்லாஹ் அப்படி செய்ய. அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த வணக்கத்தை உலகத்தில் எங்கேயும் செய்யறாங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்தே ஆகணும். ஒரு உலகத்தில் சொன்னா மக்காவுக்கு வர சொன்ன. சரி, ரொம்ப இப்படி செஞ்சிருக்கலாம். முழு உலகத்தை கூப்பிடுறோம். அதனால எல்லாருக்கும் நல்ல வசதியான ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு நாட்டை தெரிவு செய்வோம். அமெரிக்காவை தெரிவு செஞ்சு நல்ல ஒரு அப்பல் தோட்டத்துக்குள்ள இதை வச்சிருக்கோம். ஆஸ்திரேலியாவோட நல்ல இடங்கள் இருக்குது. யூகேல நிறைய இடங்கள் இருக்குது. சரி, ஸ்ரீலங்காவில வச்சிருந்தா எவ்வளவு வசதி. பெரிய ஒரு இடம் மட்டும் எடுத்து நல்லா தண்ணி வசதி இருக்குது. எல்லா வகையான கிளைமேட்டும் இருக்குது. அப்படி எடுத்துக்கிறேன். அல்லாஹ் அப்படி எடுக்கல. பாலைவன பூமியில தண்ணி வசதிகள் இல்லாத புழுதி படையில இடத்துல அல்லாஹ் இந்த வணக்கத்தை வச்சுக்கணும். அதுவும் யார கூப்பிட்டு இருக்குது? வசதியோட இருக்கிறவங்கதான் வரும். மற்றவங்க வாரது சுண்ணத்து. ஹஜ்ஜி கடமை வசதி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்களை கொண்டு வந்து செய்ய வைக்கிறான் தியாகமான இடத்துக்கு. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் தெரியுமா? மற்ற கடமைகள் மாறி
அவங்கள நாட்டுல ஹஜ் செய்ய வைக்காம அல்லாஹ் இங்க வர சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய காரணத்தை குர்ஆன்ல சொல்லுங்க. وَأَذِّنْ بِالنَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹஜ்ஜட முஅஸ்ஸின். நாங்க எல்லாரும் தொழுகைக்கு முஅஸ்ஸின் தான். தொலை வாங்கன்னு வாங்க சொல்ற எல்லாரும் சொல்லி, ஹஜ்ஜிக்கு எல்லாரும் முஅஸ்ஸின் இல்லை. ஹஜ்ஜட முஅஸ்ஸின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்ன இப்ராஹிம் எல்லாரையும் ஹஜ்ஜி வர சொல்லுங்க. மக்கள் வருவாங்க. எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்க. யஸூக ரிஜாலா வஅலா குல்லி தாமிர், இலச்சரிச்சி வார ஒட்டகங்களுக்கு மேலேறி வருவாங்க. மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், உலகத்துல தூரமான பிரதேசங்களில் வருவாங்க. பைதல்ல நடந்து வருவாங்க, வாகனத்திலும் வருவாங்க. ஏன் அவங்க இங்க வரணும்? நாங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சொல்லல. பைத்துல்லாவை 7 தடவை சுற்றி, சபா மருவாவை கிடையில 7 ஓட்டம் ஓடி, அரபால கொஞ்ச நேரம் நின்று, முஸ்தலிஃபாவுல ராவு படிச்சு, மினாவில் ஒரு 50 கல்ல வீசின்னு பொறுத்துட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. 2வது கட்டம். இங்க கூப்பிட்டதுக்குள்ள விசேஷம் என்ன தெரியுமா? யஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவங்களோட வாழ்க்கைக்கு பயனளிக்கிற பல விஷயங்கள் இங்க இருக்குது. அதை கண்ணால பார்த்துட்டு போறது. போட்டோல பார்க்கறது, வீடியோல பார்க்கறது வேற இல்லை. எதையும் நேரடியா அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிற மாதிரி இருக்காது. யஷ்ஹது ஷஹிது என்றது நேரடியா ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கறது. சொல்லுவாங்க அரபிய லைஸல் ஹபரு கல் முஆயனா, எந்த விஷயத்தையும் நேரடியா கண்ணால பார்க்கறது போல ஒரு செய்தி வாங்க. 4 பேர் வந்து சொல்றது வேற, நாங்களே டைரக்டா பார்க்கறது வேற. அல்லாஹ் எங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை காட்டுறது கொதிக்கிறார். என்ன பயனுள்ள விஷயங்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் காட்ட கொதிக்கிறார். நீங்க இவ்வளவு நாளும் நினைச்சீங்க முஸ்லிம் என்றா லேசா இருந்தீங்க. முஸ்லீம் ஆகிறது லேசன்னு நினைச்சீங்க. பாப்பா முஸ்லீம், உம்மா முஸ்லீம் பேரு வச்சிருக்குது. அப்துல்லான்னு அப்துல் காதிர் என்னும், பாத்திமான்னு ஹவ்வான்னு பேர் வச்சிருக்கிறேன். ஐடென்டிட்டியில முஸ்லீம் என்று போட்டிருக்கிறேன். பர்த் சர்டிபிகேட்ல இலங்கை முஸ்லீம் என்று போட்டிருக்கிறேன். நான் 5 நேரம் தொலை போய்க்கு வாரேன். அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் போய்க்கிறேன். இப்படித்தானே நினைக்கிறீங்க? அல்லாஹ் பணம் உள்ளவங்களை கூப்பிடுறான். ஒவ்வொரு நாட்டினுடைய தூது கோஷ்டியா வரும். நீங்க உங்களுக்கு மட்டும் ஹஜ் செய்ய வரல. இலங்கையில் உள்ள 30 லட்சம் பேருக்கும் சார்பாகத்தான் நீங்க 3500 பேர் வந்தீங்க. 1 லட்சம் முஸ்லிமீனா 100 பேருக்கு ஹஜ்ஜி சான்ஸ் கொடுப்பாங்க. அப்ப இலங்கையில் உள்ள 28-30 லட்சம் முஸ்லிம்கள் சார்பாக 3500 பேர் வந்திருக்கிறீங்க. நீங்க பார்த்துட்டு போயிட்டு மற்றவங்களே சொல்லுங்க. என்ன பார்க்கணும் தெரியுமா? நான் இவ்வளவு காலமும் நினைச்சு கொண்டிருந்ததில்லை இஸ்லாம், அதல்ல முஸ்லீம். உண்மையான முஸ்லீம் அல்லாஹ் காட்டுறது கொடுத்திருக்கிறார். உண்மையான முஸ்லீம் யாரு தெரியுமா? அல்லாஹ் ஒன்றை சொன்னா, அவன் ரசூல் என்று சொன்னா, அது எங்களுக்கு பிடிக்காது, அது எங்களை ஊருக்கு பிடிக்காது, இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்று புத்தியால கற்றவர் அல்ல. அல்லாஹ் ரசூல் சொன்னா அப்படியே கபூல் செஞ்சு தலையை குடிக்கிறவர் தான் முஸ்லிம். அந்த காட்சியை காட்டுறதுக்கு தான் இங்க போறீங்க. குர்ஆன்ல ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயத்தை ரொம்ப சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? யாருமே பணக்காரனாகாம மௌத்தாகிறாதீங்கன்னு குர்ஆன்ல வருது. வந்தீங்களா? பணக்காரனாயிராம மௌத்தாயிருங்க, சொத்துக்களை விட்டுட்டு போகாம மௌத்தாகாதீங்க, வீடு கட்டாம மௌத்தாயிராதீங்க, எங்கேயுமே வரல. ஆனா நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறது முஸ்லிமாகாம மௌத்தாகிறாங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகாம மௌத்தாயிராதீங்க. மற்ற எல்லா குறைகளையும் உலகத்தில் அடைச்சிடலாம், இஸ்லாத்தை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஆகிரத்தில் இடமே இல்லாம. அல்லாஹ் முஸ்லிமாக சொல்றான். அப்ப பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாஹை கட்டிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. பாப்பா மெயின் பாஸ், பாப்பா தான் கட்டினார். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சார். அல்லாஹ் மெயின் பாஸாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாவிச்சார். உதவிக்கும் இன்னொருத்தர பாவிக்கல, இன்னொரு நபியை தான் பாவிச்சார். 2 நபிமார்கள் சேர்ந்து கட்டின பில்டிங் தான் காபத்துல்லாஹ். காபாவை கட்டி போட்டு அவங்க கட்டினாங்கன்றதுக்கு ஆதாரம் எது? மகாம் இப்ராஹிம். எல்லாரும் போய் பாக்குறாங்க இல்லையா? கண்ணாடி பொட்டிக்குள்ளால
தவாஃப் முடிச்சிட்டு மகாம் இப்ராஹிம் பின்னால தொழுகிறது சுன்னத்து. என்ன அந்த கண்ணாடி பட்டியல் இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை பெற்ற நேரம் இந்த கல்லுக்கு மேல நின்றாங்களோ அந்த கல், அதுதான் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் அதை நினைவு சின்னமாக அத்தாட்சியாக வச்சிருக்கிறார். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத் மகாம் இப்ராஹிம், மக்கால தெளிவான அத்தாட்சிகள் இருக்குது. அதில் ஒன்றுதான் மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் நபி நின்று கட்டின கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு துஆ கேக்குறாங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ் என்னையும் என் மகனையும் உனக்கு பூர்த்தியா கட்டுப்படுற 2 முஸ்லிம்களாக ஆக்கு. நாங்க நினைக்கிறோம் காபிர் தான் முஸ்லிமாக துஆ கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபிராவா இருந்தாங்க, நவுதுபில்லாஹ். அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு காபாவை கட்டிட்டு அல்லாஹ் கேட்கிறாங்க, உண்மையான முஸ்லிமாக 2 பேரையும் மாற்றி எங்கட சந்ததியிலையும் உண்மையான முஸ்லிம்களை உண்டாங்கன்னு எங்களுக்கு துஆ செஞ்சாங்க. நாங்க எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தில் உள்ளார்கள். உனக்கு முழுமையா கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகத்தை என்ற பரம்பரையில உண்டாக்கு என்று அல்லாஹ் கேட்டார். இப்ப அல்லாஹ் இந்த ஹாஜிகளை போட்டு காட்டுறான், உண்மையான முஸ்லிமை பாருங்க, முஸ்லிமான வாப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உண்மையான முஸ்லிம் தாயை பாருங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க 2 பேராலே வளர்க்கப்பட்ட உண்மையான முஸ்லிம் பிள்ளைய பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த காட்டதான் இங்க போதி. இன்னைக்கு நாங்க மினாவில் நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்னு கேட்டா ஹாஜிகளுக்கு தெரியாது. சும்மா ஹட்டோட்ட அடிச்சு 30 தொழிலத்தை கட்டி சாப்பாட்டுக்கு வேற போலி ரூம்ல போய் படிச்சு சொல்றா இல்லையா? முட்டாள்தனமா இல்லையா? பதிலொன்றை கட்டி அதுக்கு 7 கல்ல வீசுறது. 7 மதிலா தலையா 3 மதில கட்டி வச்சுக்கிறாங்க, 7 கல்ல வீசினாங்க. என்னடா இது? தலைக்கே படுது. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவட சின்னம் அவரே சொல்றாரு, எங்கட புத்திக்கும் படுதில்ல, அல்லாஹ் ஏன் கல்ல வீச சொல்லுகிறான்? எங்களுக்கு புத்திக்கு படுது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? கல்லு வீசுறது அல்லாஹ்வோட திக்ர் அல்ல. சொன்னாங்க, இன்னம தவாஃபு வஸ்ஸாயி வர்ரமி லில்ஜிமார் லிகாமத்தி திக்ரில்லாஹ். காபாவை சுத்துறீங்க, சும்மா யோசிக்கல உங்களுக்கு, கல்லால ஒரு பொட்டி ஒன்றை கட்டி அதை 7 தடவை சுத்த சொல்றானே, என்ன ஈக்குது? தவாஃப் 2 மலைக்கரையில் ஓட சொல்றானே, மலையில ஓடுறதால என்ன ஆக போகுது? தங்கமா அது குள்ளிக்குது. மலைகளுக்கு இடையில் ஓடுறது சாய். தூண் ஒன்றை கட்டி வச்சு அதுல கல்லடிக்க சொன்னீங்க. ரபியுல் ஜிமார் ஏன் தெரியுமா? அல்லாஹ்வோட ஞாபகத்தை நிலைநிறுத்த, லிகாமத்தி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர நிலைநிறுத்த. அல்லாஹ்ன நினைவு என்ன? இங்கதான் நாங்க யோசிக்க வேண்டியது. அதனால அல்லாஹ் சொல்றான், மினாவட நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும்? மினாவட நாள் என்ன செய்யணும்? வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், எண்ணி தரப்பட்டுள்ள அந்த மினாவுடைய நாட்கள்ல அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அல்லாஹ் என்னென்ன பண்ணிக்கிறான் என்று நினைவு பண்ணுங்கன்றான். மினாவட நாட்களை ஐயாம மஅதூதாத், எண்ணி தரப்பட்ட நாட்கள் என்று குர்ஆன் பேசி சூரத்துல் பக்ரா பேசி. சூரத்துல் பக்ரா எங்க இறங்குச்சு? யாருக்காவது சொல்லிடுமா? குர்ஆன் ஆகப்பெரிய சூரா, 286 ஆயத்து இருக்குது. இந்த சூரா எங்க இறங்குச்சு? மினாவில தான் இருக்கு. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் இறக்கினான் மினாவில. மஸ்ஜிதுல் கைஃபுக்கு பின்னால அந்த காலத்தில் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகை வாசல்ல இந்த சூறாவை எல்லாம் இருக்கு. ஏன்னா ஹஜ்ஜுடைய மெயின் சட்டங்கள் எல்லாம் சூரத்துல் பக்ராவுக்குள்ளதான். வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்ற ஆயத்துல தொடங்கி வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத் என்ற ஆயத்து வரை ஒரு 2 ஐனுக்கு ஹஜ்ஜர கட்டளைகள் சட்டங்கள் எல்லாம் பேசுறாங்க. அந்த சூரத்தை இறக்கினீங்க தான் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் ஆதா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மினாவில அல்லாஹ்வோட ஜிக்ர் என்ன தெரியுமா? மினாவில் என்ன பாடம் நடக்குது? இன்னைக்கு முழு உலகத்திலே என்ன செய்யறாங்க?
முழு உலகத்திலே இன்றைக்கு செய்யற அமல் என்ன தெரியுமா? குர்பான் கொடுக்கிறான், உதவியா கொடுக்கிறாங்க. கொடுக்கிறாங்களா இல்லையா? ஸ்ரீலங்கால இப்ப கொடுக்கிறாங்க, சவுதியிலையும் 2வது நாளா கொடுக்கிறாங்க. முழு பேர்லயும் குர்பான் கொடுத்துக்கிறாங்க. இந்த குர்பான் என்ன? எங்களுக்கு தெரியும் குர்பான் பெரிய கொளுத்த மாடை எடுத்து அறுத்து 3 பிரிச்சு ஒன்று நாங்க எடுத்துக்கொண்டு மிஸ்கிங்கள் ஏழைகளுக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டு வசதியான தெரிஞ்சார்களுக்கு ஒரு பங்கை கொடுக்கணும். இதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இறைச்சிதான் தெரியும். அல்லாஹ் சொன்னா அவன் இறைச்சியுமான ரத்தமும் வாங்க. மாத்திர நீங்க அறுக்கிற பிராணியில இறைச்சும் அல்லாது போவதில்லை, ரத்தமும் போவதில்லை. ஆனால் அந்த நேரம் உங்க மனசுல வந்து அல்லாத பயம் போகுது. அமைக்கும் உங்களால் வரக்கூடிய இறையச்சம் இதை ரொம்ப பார்க்கலாம். ஒவ்வொரு குர்பானுடைய மிருகம் இருக்கிறே, அந்த மிருகத்துக்கு பின்னால ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம் தெரியுமா? உள்ளகளை எப்படி வளர்க்கணும் பாடம். அறுத்த மிருகம் மாடு, மாட்டுக்கு பின்னால் இருக்கிற தர்பியத்துல் அவுலாத், உள்ளகளை எப்படி வளர்க்கணும். அடுத்தது ஒட்டகம், ஒட்டகத்துக்கு பின்னால மறைஞ்சிக்குது தர்பியத்துல் அவுலாத், போன்ற ஆம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய், பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய். உதவியா புள்ள வளர்க்கிற பாடத்தை நினைவுபடுத்த அல்லாஹ் சொல்ற முறையில புள்ள வளர்க்கிறீங்களா? உலகியாவை பார்த்து யோசி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 80 வயசு பிந்துற வரைக்கும் புள்ளை அல்லாஹ் புள்ள கொடுக்கிறது. அவங்களுக்கு அதுக்கு பின்னால அழுது துஆ கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் புள்ளதா சாலிஹான புள்ளையதா. புள்ளதான்னு மட்டும் கேட்கப்படாது. சில நேரம் அந்த புள்ளையே தலையிலேயே போயிட்டு அல்லாஹ் கேட்டாங்க, சாலிஹான புள்ளையதான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 80 வயசு பிறகு புள்ளையை கொடுத்தாங்க. யாரை கொடுத்தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, புள்ள இல்லாம ஒரு புள்ள கிடைச்சா உம்மா வாப்பாக்கும் எவ்வளவு அருமை. அந்த பிள்ளை பேசினா அது நினைவுல நிற்கும். மலரை மொழிகளை பார்த்து கொண்டிருப்பாங்க, எலும்பி நடக்கிறத பார்த்து கொண்டிருப்பாங்க, சிரிக்கிறத பார்த்து கொண்டிருப்பாங்க. இவ்வளவு ஏற்பாடுகளோட விட்டுட்டு வந்து எத்தனை கோல் எடுக்கிறோம் ஊருக்கு. வீடியோ போல பாக்குறாரு, செல்லமா பேசுறாரு, பெருநாளுக்கு என்ன உடுத்தேன்னு பாக்குறாரு. அது ஒரு வாப்பட அன்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள இல்லாம இருந்து அந்த புள்ள எழுப்பி ஓடி ஆடி நடக்கிற பருவம். பலமா பலவமாஹு சாய அல்லாஹ் என்ன சொன்னா? கனவுன்னு காட்டினார். தொடர்ந்து 3 தடவை கனவு கண்டாங்க. என்ன கனவு தெரியுமா? மகனை அறுக்கிற மாதிரி கனவு, மகனை குர்பான் பண்ற கனவு. அல்லாஹ் இப்படி சொல்லிக்கணுமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி மகனை அறுக்கன்னு சொல்லிக்கிறது லேசா பேட்டி. அல்லாஹ் அப்படி அனுப்பல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பல. என்ன சொன்னா? கனவில காட்டினார். நபிமார்கள் காண்ற கனவும் வஹீதான். ஹதீஸ்ல வருது, ருரியல் அன்பியாஇ வஹீயுன், நபிமார்கள் காண்ற கனவும் வஹீயாகும். தஃசீல் எழுதுறாங்க, அல்லாஹ் அந்த கனவில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சான். இம்திஹான், அந்த கனவு சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவை பார்த்துட்டு கனவுக்கு விளக்கம் தேடி கொண்டு தெரிவாங்களா? இது கனவுன்னு தெரிபட்டுச்சு, இதைத்தான் செய்யணுமா அல்லது இந்த கனவுக்கு வேற விளக்கம் இருக்கிறா என்று பார்க்கிறாங்களா? கனவில இந்த கட்டளை வந்திருக்கிறது என்பதை புரிந்து செய்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவை பற்றி யோசிச்ச நாள் தானாம் துல்ஹஜ்ஜுடைய 8ஆம் புற. அதுதான் அதுக்கு பேர் வச்சுக்கிது யௌமு தர்வியா. தர்வியா வந்து பேர் வச்சது ஒரு காரணம் இருக்குது, தண்ணி சேகரிக்கிற நாள். இன்னொரு கருத்து இருக்குது, தரவாக தஃபக்கர, சிந்தித்தான் அர்த்தம் இருக்குது. இந்த கனவுக்கு என்னதான் விளக்கம் என்று சிந்திச்ச நாள் தான் புற இருக்கு. அடுத்த நாள் விளக்கு வந்துச்சு, இது அறுக்கத்தான் சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் அரபான்னு பேர் வச்சான். கனவை அறிஞ்ச நாள் அரபா. இது ஒரு விளக்கம், வேற வேற விளக்கம் இருக்கு. அந்த நாளுக்கு பேரு வந்ததுக்கான காரணம்
விலங்கெடுத்தா அறுக்கத்தான் செஞ்சான். இது எவ்வளவு பெரிய சோதனை. அல்லாஹ் ஒவ்வொரு மூமினையும் இப்படி சோதிக்கிறான். ஒரு நியமத்தை கொடுத்துட்டு சோதிப்பானா, இவருக்கு நியமத்தோட முகப்பத்தா, அதை கொடுத்த என்னோட முகப்பத்தா. அதுதான் காசை தந்து போட்டு சொல்றான், அச்சுக்கு போ, 23 லட்சம் செலவழிச்சு போ, 2.5 பேருக்கு தக்காத்து கொடு. என்னது பாக்குறான்? கொடுத்த பிறகு பணத்தை கட்டி பிடிச்சு நிற்கிறாரா அல்லது நான் சொல்றதை கேட்கிறாரா? இது போல புள்ளைய கொடுத்துட்டு அல்லாஹ் பார்த்தான், இல்லாம கிடைச்ச புள்ளதானே, புள்ளையோட இவர் இறக்கமா, கொடுத்த என்னோட இறக்கமா? புள்ளையோட இறக்கமா, இந்த புள்ளைய கொடுத்த என்னோட இறக்கமா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வச்ச இம்திஹான். இதான் உதவியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கெடுத்தாங்க. அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? மகனா அல்லாவா, மகனா இந்த ரப்பா? பார்த்தாங்க. இதுல இந்த சோதனையில வெள்ளத்தான் ஒண்ணும், இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். ஆனா லேசு இல்ல, உள்ளே அறுக்கிறது லேசு இல்லை. ஒரு வாப்பா கேளுமா, மான அறுக்க உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? உம்மா அதை கேள்விப்பட்டா தாங்கிக் கொள்வா? ஆனா இது சாதிச்சுதான் ஆகணும். யாரோட கதைக்காம இந்த காரியத்தை சாதிக்கணும். அப்படி மக்கால இருந்து கூட்டிட்டு வந்தாங்க மினாவுக்கு. இந்த மினால அப்ப ஜபராத்தும் இல்ல, மினாவில தங்குறது இபாதத்தும் இல்ல, மினாவில இவ்வளவு பெரிய மஸ்ஜிதுல் கைவும் இல்ல, மினாவில இவ்வளவு பெரிய கூடாரங்களும் இல்ல, ஒன்றுமே இல்ல, வெறும் பால் அடைந்த ஒரு இடம் இது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மான கூட்டு வந்தார். அல்லாஹ் காட்டுறான், அல்லாஹ்வோட கட்டளை என்று வரும்போது ஒவ்வொரு வாப்பா உம்மாவும் இப்படித்தான் நடக்கணும். தொழுகை என்று வந்தா அங்க மகனை தொலை வைக்கணும். நோன்பு என்று வந்தா மகனை நோம்பு பிடிக்க வைக்கணும். பருதாண்டு வந்தா மகனை பருதா அணிய வைக்கணும். அஜினபி மகரம் வேணும் வந்தா உள்ளகரை பேண வைக்கணும். ஹராத்த தின்ன கொடுக்க கூடாதுண்டா தின்ன கொடுக்க கூடாது. ஹலாலாகத்தான் சாப்பிடணும் வேண்டா ஹலாலத்தான் கொடுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்துக்கணும். உள்ளே கொண்டு வந்தார். கூட்டிட்டு வர முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். மகனும் வாப்பா பேசுறாங்க. அல்லாஹ் இதுல பெரிய ஒரு படிப்பினை தாராங்க. என்ன படிப்பினை தாரா? புள்ளகளோடு எப்படி பேசணும். இன்னைக்கு நிறைய பேர் புள்ளகளை மிஸ் பண்ணிட்டாங்க. வாப்பா பெரிய ஹாஜியார், வாப்பா பள்ளியில பெரிய ட்ரஸ்டி, வாப்பா ஆலிம் சாப், வாப்பா முஃப்தி, வாப்பா காரி, வாப்பா முஹத்திஸ், வாப்பா எம்பி, வாப்பா படிச்ச இன்ஜினியர், வாப்பா டாக்டர். உள்ள மறுபுறம் உள்ளவரை பறி கொடுத்துட்டாங்க. நான் தான் சொல்ல, அதுக்கு 2 காரணங்கள். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒன்று வாப்பட ரகசியமான பாவங்கள், உம்மட ரகசியமான பாவங்கள் உள்ள பழுதாக இருந்தால், ஒன்றோ வாப்பட தவறு, பழைய தவறு, அந்த தவறை இன்னும் தௌபா செஞ்சு அழிக்காம பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அல்லது உம்மட பழைய தவறு. எங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள கிடைச்சது. கல்யாணம் முடிக்கலவ, ஆனா புள்ள கிடைச்சது. யாருக்கு பெற்றெடுத்தாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரூஹ ஊதிட்டு போயிட்டாங்க, புள்ள கிடைச்சது. ஆனா மனுஷன் சிலையிலுமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஊதினேன்? மக்கள் நம்புவாங்களா? மக்கள் பிழையா தான் நினைப்பாங்க. அந்த மக்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? மரியம், இவ்வளவு பெரிய ஒரு அமலோட நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவோட ஒரு புறத்தில் இருந்து இபாதத் செஞ்சு கொண்டிருந்த எல்லாரும் உங்களை நல்ல பிள்ளைன்னு நினைச்சாங்க. இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டீங்களே என்று சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த தவறு உங்களால நடந்துச்சு? மாகான அபூக் இம்ரா சௌஹி வமாகான தும்முகி பகியா. உங்களோட வாப்போடு கெட்ட மனுஷனா இக்கவும் இல்ல, உங்களோட உம்மா ஒரு விபச்சாரியா இக்கவும் இல்ல. வாப்பவும் நல்ல உம்மாவும் நல்ல. அப்படிங்கிற நேரம் மகளால் எப்படி இந்த தவறுவார்? அவங்க நினைச்சாங்க தவறு பிறகுதான் விலகி போச்சு. அல்லாஹ் ஏற்பாடு தஃப்சீர்ல எழுதுறாங்க. அந்த மக்கள் புரிஞ்சிருந்தாங்களா, வாப்பா ஒரு கெட்ட குணமுள்ளவரா இருந்தா ஏதோ ஒரு நாளையில் அந்த கெட்ட குணம் மகன்ல வரும். உம்மா ஒரு கெட்ட நடத்தை உள்ள பெண்ணாக இருந்தா ஏதோ ஒரு நாளையில அந்த பிள்ளைகிட்ட கெட்ட நடத்த வரும். தௌபா செஞ்சு அழிச்சிரும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் காட்டுறான், ஒரு வாப்ப நான் சொல்ற 2 காரணங்கள் உண்டு. ஒன்றோ வாப்பட கெட்ட நடத்தைகள், பழைய காலத்தில் செஞ்ச தவறுகளுக்கு அவர் தௌபா செய்யாம இன்னமும் இருக்கிறாரு, அதுல தாக்கம் புள்ளகளை பிடிச்சிருக்குது. 2வது காரணம், புள்ளகளுக்கு நேரம் கொடுக்காம இருக்கிறார்.
பிள்ளைகளை நேரம் கொடுக்கறதில்ல, பிள்ளைகளை பார்க்கறதுக்கு இவருக்கு டைம் இல்லை, பிள்ளைகளை எழுப்புறதுக்கு இவருக்கு டைம் இல்லை. பிள்ளைகளோட நின்று அவரை எழுப்பி உது செய்ய வச்சு நல்ல ஆடைகள் அணிவிச்சு அவரை பள்ளி கூட்டிட்டு போறதுக்கு இவருக்கு அந்த நேரம் வேஸ்ட் மாதிரி விளங்குது. பிள்ளைகளை குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புறதுக்கு அவன் ஏழாண்டு ஒழிக்கிறான். தட்டி அவரை உற்சாகப்படுத்தி அனுப்புற ஹாஃப் அன் அவர் போகும். அந்த நேரத்தை பிசினஸ்ல செலவழிக்காமல் நினைக்கிறாரே, பிள்ளைகளை கொடுக்கிற நேரத்தை வேஸ்ட்னு நினைக்கிறாங்களே. இவங்க ரிமோட்ல புள்ள வளர்க்க போறாங்களே, அவங்களுக்கும் இப்படியாக ஒன்று முன்மாதிரி இல்லாத வாழ்க்கை, இரண்டாவது பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காமை. இந்த ரெண்டும் பிள்ளைகளை தவறான இடத்துல கொண்டு வைத்து விடும். வாழ்க்கையில் ஒரு நாள் கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் காட்டுறான், வாப்பமார் உம்மமார் பிள்ளைகளோடு எப்படி பேசணும். பாப்பா எப்படி பேசினார் தெரியுமா பிள்ளையோட? யா புனைய அன்பு மகனே. நபி பேசுறார் மகனோட. உள்ளவர்கள் இப்படிதான் பேசணும். நாங்க அப்படியா பேசணும்? போடா வாடா இறங்குடா. எங்கட பேச்சே அந்த பேச்சே பிள்ளைகளுக்கு தூரமாக. அல்லாஹ் உசூல் சொல்லிட்டாரா, நீங்க முஸ்லீம் வாப்பவா வினாவில வந்து படிச்சு கொண்டு போங்க, உண்ட இதையாவது படிச்சு கொண்டு போங்க. பிள்ளைகளோட பேசப்படுங்க. இறக்கமா பேசினா பிள்ளைகள் நெருங்குவாங்க, உரமா பேசினா பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாகுவாங்க. உங்களோட துணியாவோட லாபத்தை அவங்க அடைத்துக் கொள்வாங்க, காசி வாங்கிக் கொள்வாங்க, வாகனத்தை வாங்கிக் கொள்வாங்க, உங்களோட கடையை எடுத்துக் கொள்வாங்க. உங்களோட நீங்க விரும்புகிற வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நீங்க இறக்கமா நடக்காது. இறக்கத்தால ஒரு ஆளை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ற மாதிரி கோபத்தால கண்ட்ரோல் பண்ண இயலும். இதர மறுபக்கம் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட மகன் வாப்பவர் கேலி பண்றான். அடே தூஃபான் வெள்ளம் வரப்போகுதுரா, கப்பல்ல ஏறுன்னு சொல்றாரு. வாப்பக்கு மாறி செய்தாரு. அந்த நேரம் கூட வாப்ப இறக்கமா தான் பேசினார், அதே புடையன்னு பேசல. அதையும் குர்ஆன் பேசிக்கிறது. யா புனையர்க்கம் மானா, அன்பு மகனே எங்களோட கப்பல்ல ஏறி பயணம் செய். நபிமான் எல்லாரும் இறக்கமா தான் பிள்ளைகளோட பேசுறாங்க. யா புனைய மகனேன்னு பேசிட்டு சொன்னாரு, உங்களை அறுக்கிற மாதிரி கனவுண்டு கண்டேன், உங்களை அறுக்கிற மாதிரி கனவுண்டு கண்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. பல்லொரு மாதா தரா, இது 10-12 வயசு பிள்ளை சொல்றது. எங்கட பிள்ளை சொன்ன பாபாக்கு கல்ல தூக்கி அடிவாங்க. தொலைப்போங்கன்னு சொன்னாலே முறைச்சி பார்க்கிற பிள்ளை. நாங்க அப்படித்தான் சமைச்சிட்டோம், அப்படித்தான் நாங்க உருவாக்கிட்டோம். பாப்பமாரு பயம் பிள்ளைகள். அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாப்பா பயான் பண்ணல, மகன் நீங்க உடன்பட்டா அல்லாஹ் உங்களுக்கு நபீட அந்தஸ்து தருவான், உங்களோட பரம்பரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபியை பிறக்க வைப்பார் சொல்லல. நீங்க ஏழாண்டு ஒதுங்கினீங்கன்னா இந்த பாக்கியம் எல்லாம் பறிக்கப்பட்டு போயிடும். பயான் பண்ணல, கனவு கண்டே நம்மளோட யோசனை. சுபஹானல்லாஹ், அஜீப். நான் இதை பார்த்து படிக்கணும். அந்த சின்ன பிள்ளை பேசின பதிலுக்குதே ஒழுக்கம் மிக்க வார்த்தை, அதோட பேசினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அருங்கேண்டு வீண் மம்பாக பேசவும் இல்லை, ஏழாண்டு ஒளிந்தோடவும் இல்லை, மரியாதையாக சொன்னாரு. யா அபதி ஃஅல் மா துமர், பாப்பா உங்களுக்கு அல்லாஹ்வோட ஆர்டர் என்ன வந்துச்சோ அதை செய்யுங்க. அல்லாஹ்வால என்ன உத்தரவிடப்பட்டுச்சோ அதை நீங்க செய்யுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் சொல்றாரு. அறுக்கிற நேரம் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்களில் உள்ளவராக நீங்க என்ன கண்டிப்பீங்க. எவ்வளவு அழகான பேச்சு, எவ்வளவு அழகான பேச்சு. உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த ஒழுக்கத்தை படிச்சது உம்மா கிட்ட இருந்தாங்க. யார் உம்மா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். தியாகி தானே. பாப்பா விட்டுட்டு போன நேரம் சபரோட இருந்தா அல்லாஹ் எங்களை சீரழிக்க மாட்டான்னு சொன்னா. அல்லாஹ் எங்களை அல்லாஹ் சொல்லித்தான் எங்களை மக்கால போட்டுட்டு போறீங்களா, அல்லாஹ் எங்களை சீரழிக்க மாட்டான் என்று சொன்ன உம்மட மடியில வளர்ந்த மகன் தான் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். பொறுமையாளராக இருக்கிற மகனாக என்ன காணுவீங்கன்னு சொல்லி அந்த உம்மக்கிட்ட இருந்தா அப்படி சொல்ல வர. பாப்பா மட்டும் நல்லா இருந்து போதாதே, தகப்பன் மட்டும் நல்லா இருந்து போதாதே, தாயுடைய
திருத்தம் இருக்குது, அவங்களுக்குள்ள மார்க்க பற்று, இது உள்ளகல்ல வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாங்க. அங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் பெரிய நபி, 950 வருஷம் தாவத்தை கொடுத்த தாய், இரவு பகலாக அல்லாஹ்வுக்கே வாழ்ந்த மனிதர். அவரது மகன் மர்மக்கம் வைத்தார். என்ன காரணம்? அங்க நபி வாப்பா நல்லா, உம்மா மர்மக்கம். உம்ம தீன கொச்சப்படுத்துறவ, உம்ம மார்க்கத்தை கேலி செய்யறவ, உம்ம நபிக்கு எதிரானவ. என்னாச்சு? மகன் அடுத்த பக்கம் போயிட்டாங்க, அழிவுக்கு போயிட்டாங்க. இங்க வாப்பாவை போல உம்மா ரெண்டு பேரும் இணைஞ்ச அந்த குடும்பத்தை அமைச்சாங்க, தியாகத்தை அமைச்சாங்க. நல்ல பதில் மகன் தீர்வாரு. இப்படி ஒத்துழைப்போடதான் ரெண்டு பேரும் வந்தாங்க மினாக்கு. மினாக்கு வார நேரம் ஷைத்தான் உடல்ல. ஷைத்தான் வந்து சொன்னான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, அநியாயமாக உன்னை களத்தை வாப்பா வெட்ட போறாரே, நீ பின்னால போய்த்திராத. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாத வீசி வீசி அடிச்சாங்க. அதுதான் ஜம்ரத்துல் குப்ரா. நேத்து அடிச்சோம் இல்லையா? 7 கல், பெரிய ஷைத்தான். நல்லா இருக்கு. ஷைத்தான் ஒரு முறை நாங்க விரட்டினா போயிட மாட்டான், அடுத்த ரவுண்ட்ல வருவான். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் திருப்ப வந்தான், வந்து சொன்னா போயிடாத, அடுத்த அடி நடுவில் உள்ள ஜம்ரா. திரும்ப அடுத்த ரவுண்ட்ல வந்தான், 3வது முறை. அந்த முதலாவது ஜம்ரத்துல் அஸ்ஸுக்ரா 3 விஷயம் நடந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் காட்டினான், உங்களோட பிள்ளைய நல்வழிப்படுத்துற நேரமும் ஷைத்தான் வந்து பல வழிகள்ல முயற்சி செய்வான், நீங்க முயற்சியை விடாதீங்க. ஒரு பிள்ளைய மதரசா போட்டு பாருங்க, ஒரு முறை பாண்டி வந்துருவான். வந்தா வாப்பா பாக்குறேன், இவனோட நேரம் கொடுக்கறது கரைச்சல், அங்க போயிட்டு இருக்கணும், ஆளை விட்டாச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி விட்டிருந்தா இன்னைக்கு உலகியான சரித்திரமே வந்தீங்க. பாப்பா உடல்ல ட்ரை பண்ணி கொண்டே இருந்தாங்க. மகனை ஒரு முறை கூட்டு பாக்குற, அவரு தொலை வரல, வாப்பா விட்டு போயிட்டு அவரு ஜமாத் இஸ்லாம் கொண்டு பயிர். உங்களோட இமாம் ஜமாத் சுன்னத்து, உங்களோட பிள்ளைய தொலை வைக்கிறது பர்து. இமாம் ஜமாத்தோட தொழுகை சுன்னத்து முஅக்கதா, மகனை தொலை வைக்கிறது பர்து ஐன். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, பிள்ளைகளை நரகத்தை இது பாதுகாக்கிறது உங்களோட கட்டாய கடமை. பிள்ளைய தொலை வைக்கிறது. அல்லாஹ் படிச்சுட்டானா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குழப்ப பார்த்தது குர்பான் விஷயத்துல. உங்களோட ஓட்டிக்கிற பிள்ளைகளை எத்தனையோ விஷயத்துல ஷைத்தான் குழப்புறான். தொழுகையில குழப்புறான், குர்ஆன் ஓதுறதுல குழப்புறான், இஃப்து பண்றதுல குழப்புறான், ஹலாலான தொழில குழப்புறான், சாலிஹான மனைவியை தேடுறதுல குழப்புறான், ஹராமான நண்பர் மோசமான நண்பர்களோட சேர விடாம இருக்கிறதுல குழப்புறான், நல்ல ஆடைகளை உடுக்கிற விஷயத்துல குழப்புறான், அடுத்த வரியர்களுக்கு மரியாதை செய்யற விஷயத்துல குழப்புறான். இந்த நேரம் நீங்க விட்டுடாதீங்க. இதுதான் ஜமராத் படிச்சு தர பாடம். இல்லைன்னா நாங்க கூட ஷைத்தானுக்கு அடிச்சுட்டு வரோம். அவளுக்கு மனைவிகள் உங்களுக்கு தலையை தந்து விட்டீங்க. நீங்க எல்லாரும் கல்லால் அடிச்சுட்டு போகாட்டி தலையை கொடுத்து படுத்து கொண்டிருக்கிறது ஷைத்தான். அவ்வளவு மனைவிகள் ஷைத்தான் இருந்தா அப்ப இப்ப அடிக்கிறோம் நாங்க. எங்களுக்கு நாங்க இவ்வளவு நாள் மடிக்காததால என் மனைவியை மிஸ் பண்ணிட்டேன், அவர் தொழுகை இல்லாத ஆளா போயிட்டா. இவனை நானும் மதிக்காததால என் மூத்த மகனை மிஸ் பண்ணிட்டேன், குடுக்காரனோட இருக்கிறான். 2ஆம் மகனை மிஸ் பண்ணிட்டேன், விபச்சாரத்தில் இருக்கிறான். 3ஆம் மகனை மிஸ் பண்ணிட்டேன், கல்லன்களோடு சேர்ந்துட்டு இருக்கிறான். 4ஆம் மகனை மிஸ் பண்ணிட்டேன், கொலகாரனோட சேர்ந்துட்டு இருக்கிறான். அதுக்கு பரிகாரம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீசினது போல நாங்களும் கல்ல வீசி ஷைத்தானை விரட்டி உறுதியாக இருந்திருந்தால் அந்த புள்ள போல எங்களை பிள்ளை மதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால நான் பாருங்க, பெரிய பெரிய மகான்கள்ல வரலாறுகள் எடுத்து பார்த்தா சில இடங்கள்ல அந்த மகான்கள் உருவாக உம்மமாறு பின்னாடி தான். எங்களை மதுஹபுடைய இஸ்லாமகர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாருங்க. இமாம் ஷாஃபி அவரு சின்ன வயசுலேயே வாப்பா மூத்து பிறந்தாங்க. பலஸ்தீன்ல கஸால பிறந்தாங்க. காசான்றாங்களே, ஷாஃபி இமாமோட பிறந்த இடம். 2 வயசுலேயே உம்மா என்ன செஞ்சாங்க, மகனை எப்படியாவது வளர்த்தெடுக்கணும். அங்கிருந்து இன்னைக்கு எங்களுக்கு எங்கட புள்ளகளை வளர்க்கிற சிலபஸ் இல்லை.
யாருக்காவது சிலபஸ் சொல்றீங்களா? என் பிள்ளையை நான் இப்படி வளர்த்திங்க கொண்டு போய் சேர்த்தோம், என் மகனை நான் இப்படி காணும். எல்லாருக்கும் ஆசைக்குது துனியாவில பேரு புகழ் எடுத்த ஒத்தராக மாத்துறது, தீனில முன்னணி அது சும்மா ஒரு மனசுல கேட்டு பாருங்க. ஸ்கூல்ல இருந்து செய்தி வருது, உங்களோட மகன் 9A எடுத்துட்டாங்க. அங்க குர்ஆன் மதரசா இந்த செய்தி வருது, உங்களோட மகன் தஜ்வீதோட 30 ஜுஸுவையும் ஓதி முடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு செய்தியையும் கேட்டு ஒரே மாதிரி சந்தோஷம் வருமா, வித்தியாசமா சந்தோஷம் வருமா? அக்க பேசும் 99% சந்தோஷம் வரும். 9A எடுத்தாங்க. அப்படி சந்தோஷம் வருது, அதால பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நாளை துனியால வசதி கிடைக்கும். அதுதான் 10% குர்ஆன் எங்களுக்கு என்ன, அது கபரு குறைவு. இப்ப இவங்களுக்கு நாங்க சொல்ற துனியாதாரியான வாப்பம், உள்ளகளால துனியாவை சம்பரிக்கிற வாப்பமா குறைஞ்சது 50 தான் பரவாயில்லை. அதுக்கு வந்த மாதிரி சந்தோஷம் இதுக்கு வந்துச்சா ஒரு நியாயம் சொல்லி, தீனுக்கு வந்த மாதிரி துனியாவுக்கு வந்துச்சு. இப்படி விரும்பாட்டி நாங்க துரோகிகளா இல்லையா? உள்ளவங்களை துரோகம் பண்றோம். நாங்க துரோகிகள். எங்கட மனசுல புள்ள நல்லா வரணும்னு ஆசை இல்லை. எங்கட மனசுல இருக்குது இவனை வச்சு எங்க துனியாவை பாதுகாக்கணும், பேரு புகழ் வாங்கணும். அதுதான் எங்க அடி மனசுல இருக்குது. அதனால துனியாவை கண்டா மட்டும் சந்தோஷம். அந்த காலத்தில் இருந்த மாப்பிள்ளை இல்லாத ஒரு பொம்புலேட்ட இருந்த சிலபஸ் இன்னைக்கு படிச்சவர் இல்லை. அவருடைய பிள்ளை வழக்கு அவருடைய சிலபஸ் இல்லை. அவர் யூனிவர்சிட்டிக்கு சிலபஸ் போடுற, அவருடைய பிள்ளைக்கு சிலபஸ் இல்லை. நான் ஸ்கூல் சிலபஸ் சொல்றேன்ல, பிள்ளை ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கிறதுக்குள்ள சிலபஸ், சாலிஹான பிள்ளையாக்குறதுக்குள்ள சிலபஸ். ஊருக்கு சட்டம் எழுதுறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சட்டம் இல்லை. ஷாஃபி இமாமோட உம்மா பெரிய துத்தூரும் இல்ல, PhD முடிச்சவும் அல்ல, பெரிய ஒரு ஆராய்ச்சியாளரும் அல்ல, சாதாரண பொம்பள. அவகிட்ட சிலபஸ் இருந்துச்சு. அவ கூந்து முதலாவது என்ன செஞ்சா, அவ விளங்கினா பிள்ளைகளை இஸ்லாமிய பிள்ளைய வளர்க்கிறதா இருந்தா குர்ஆன் தெரியாம இஸ்லாமிய பிள்ளையா வளர்க்கலாம். முதலாவது வந்து ஹரம் ஷரீஃப்ல நடக்கிற குர்ஆனுடைய ஹல்கால விட்டா 7 வயசுல ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. 7 வயசுல ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க, முழு குர்ஆனையும் முடித்தாங்க. இப்ப குர்ஆன் பாடமாக்கியாச்சு. 7 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் அடுத்த கட்டம் ஹதீஸோட தொடர்பாகும். குர்ஆனும் ஹதீஸும் அடிப்படை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முவத்தா அந்த நூல் இருந்துச்சு. அப்ப 11000 ஹதீஸ் இருந்துச்சு. இவ்வளவு சுருக்கப்பட்டிருக்கிறேன். அந்த 11000 ஹதீஸையும் 10 வயசாக பாடுறாங்க. 10 வயசுல புள்ள ரெடி. குர்ஆனும் நெஞ்சில இருக்குது, முவத்தா மாலிக்கும் ஹதீஸும் நெஞ்சில இருக்குது. 3வது கட்டத்தை கொண்டு போறா. இந்த ரெண்டையும் பாடமாக்கித்தான் இருக்கிறாரு. இதை விளங்கினாத்தான் இவர் பயனுள்ள ஆளாக மாறுவாரு. குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுக்கு அரபு மொழியை படிக்கணும். அவங்க அரபி, பிறப்பிலே அரபி. ஆனாலும் மக்காவுடைய கிராமங்கள்ல உள்ள பனு ஹுசைல் போன்ற கோத்திரத்துக்கு அனுப்பி அவங்கள்ட்ட நல்ல இலக்கணம் இலக்கியம் இருக்குது, அதை படிச்சு கொடுத்தா. இப்ப ஹரம்ல மதீனால மாறி மாறி போயிட்டு ஷரியத்தை படிச்சு 15 வயசாகிற நேரம் உஸ்தாது சொல்லிட்டாரு, நீங்க இப்ப முஃப்தியில தரத்தை அறிஞ்சிட்டீங்க. எங்கட புள்ளல் நிறைய பேர் இருக்குது குர்ஆனே பார்த்தோதி முடிச்சில்ல. இமாம் ஷாஃபியோட உம்மா ஒரு குவாலிஃபிகேஷனும் துனியால குவாலிஃபிகேஷன் அவகிட்ட இல்ல. 15 வயசுல மகன முஃப்தி ஆகிட்டார். 53வது வயதுல இமாம் ஷாஃபி மௌத்தாகிட்டாங்க. 15 53 வந்தா ஒரு 38 வருஷத்துக்குள்ள உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனை படைச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு நாங்க செய்யற ஹஜ்ஜட கூலி எல்லாம் இமாம் ஷாஃபிக்கு போகுது. அவங்க இயற்றின சட்டத்தை பார்த்து நாங்க ஹஜ் செய்யறோம். அப்ப இமாம் ஷாஃபிக்கு நன்மை போற நேரம் அவரை பின்னால தட்டி விட்ட உம்மக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேனா, மறைமுகமாக அவவும் கபர்ல இதை அனுபவிச்சுட்டு. இதுதான் புள்ள வளர். மினா படிச்சு தருதான், ஜமராத் படிச்சு தருதான், உலகியா படிச்சு தருதான். வெறும் இறைச்சல் இறைச்ச தின்றதில்ல, இறைச்சால பாடம் படிக்கும். இந்த குர்பான் எதுக்கு வந்துச்சு, நான் அதை அடைஞ்சிட்டேன். அல்லாஹ் சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றிகரமா கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இதுக்குள்ளதான் ஒரு நபிக்கு மேல ஒரு அடையாளம் போட்டிக்கிறாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போன இடம் கூரிய கத்திய வச்சு அறுக்க பார்த்தார். அல்லாஹ் அங்க சொல்லிட்டான், எனக்கு புள்ளையில ரத்தம் தேவையில்லை, என்னோட இறக்கமானு பார்த்தேன், அவ்வளவுதான். அறுக்க முயற்சிக்கிற நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் பின்னால வந்து கூப்பிட்டார். வனாதீனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று கூப்பிட்டு சொன்னோம். அது சத்தத்த ருயா, எக்ஸாம் வச்சோம், பாஸ் பண்ணிட்டீங்க, கனவை உண்மைப்படுத்திட்டீங்க. பொதுவாக பரீட்சை வைக்கிறவர் சொன்ன லேசா கேள்வி எடுத்தது, மாணவர்கள் சொல்ற கஷ்டம், அப்படிதானே? ஸ்கூல் அப்படிதானே? இங்க அதுக்கு மாற்றம். எக்ஸாம் வச்சு அல்லாஹ்வே சொல்றான், இதெல்லாம் கடினமான ஒரு சோதனை தான். மகனை வாப்பா அறுக்க போறது, இன்னஹாதா லஹுல் பலாவுல் முபீன், இது தெளிவான ஒரு சோதனை தான். அதுக்கு பதிலா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய கொழுத்த ஆடுன்னு கொண்டாங்க. அந்த ஆட்டை அறுக்க சொன்னாங்க. அங்கிருந்து சுன்னத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் சுன்னத் எந்த வரைக்கும் உலகத்தில் விடாங்க. மினாவட ஜிக்ர்ன்றது இதுதான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நிக்கிறதுல மினாட ஜிக்ர், அது எப்பவுமே சொல்லணும். மினாட ஜிக்ர் என்னது, எங்கிருந்து எடுத்துக்கொண்டு போற பாடத்தை எடுத்துக்கொண்டு போறோம். புள்ள வளர்க்கிறது எப்படி, புள்ளகளை சாலிஹான பிள்ளையாக வளர்க்கிறதா இருந்தா கணவனும் மனைவியும் ஒற்றுமையோட முகப்பத்தோட இருக்கணும். அப்பதான் அது சாத்தியப்படும். ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள்ல வாழ்ந்தீங்கன்னா அடிச்சு உதர்ச்சி கொண்டு ஒருத்தரை மதிக்காம ஒருவருடைய குறைய மற்றவர் வெளிப்படுத்தி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு குறை தேடிக்கொண்டு வாழ்ந்தீங்கன்னா இது சாத்தியப்பட இயலா. அது வேறொரு தனியான தலைப்பு. ஆகவே அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்தின் மூலமாக ஒரு முழு மாற்றத்தோட முஸ்லிமண்டா யாருங்கிறத விளங்கி கொண்டாவது போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. எங்களுடைய ஹஜ்ஜையும் மபரூரான ஹஜ்ஜாக கபூல் செய்வானாக. வந்திருக்கக்கூடிய எல்லா ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்று பொறுத்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி